மே 16, 2008 இந்தியாவில் இருக்கிற நொய்டாவில் டாக்டர் ராஜேஷ் மற்றும் டாக்டர் நுபூர் தம்பதி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அப்போது பொண்ணு ரூமில் பார்க்கும் பொழுது தன்னுடைய 14 வயது மகள் கழுத்து அறுபட்ட நிலையில் தலையில் பலத்த காயத்தோட ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. தன்னோட வீட்டில் தங்கி இருந்த வேலைக்காரனை காணோம். இந்த கொலைக்கு காரணம் அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிற பட்சத்தில் ஒரு வாரத்திலேயே இவங்க 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. 2013 இவங்களுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்குச்சு. 4 வருட சிறை தண்டனைக்கு பிறகு 2017 இவங்க குற்றவாளிகள் இல்லைன்னு நீதிமன்றம் விடுதலை பண்ணுச்சு. இந்தியாவையே உலுக்கிய இந்த ஆரிஷின் கொலையை யார் தான் பண்ணியிருப்பாங்க? திருப்பங்கள் நிறைஞ்ச இந்த கேஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கேஸஸை வரும் நாட்களில் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈகிள் ஐ தமிழ். நான் சதீஷ்குமார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸான இந்த நொய்டா இரட்டை கொலை வழக்கை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆரிஷி கொல்லப்படுறதுக்கு முதல் நாளில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா தான் நமக்கு இந்த வழக்கை பற்றின ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள், அதாவது மே 15, 2008 தன்னோட கிளினிக்கில் இருந்து 1 மணிக்கு கிளம்பிய நுபூர் தன் மகளான ஆரிஷியை 1:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. வீட்டில் 2 பேரும் லஞ்ச் சாப்பிட்ட பிறகு நுபூர் தன் மகளை வீட்டில் விட்டுட்டு கிளினிக்கு போகிறாங்க. அப்போ வீட்டில் ஆரிஷியும் வேலைக்காரனான ஹேம்நாத் மட்டும்தான் இருக்காங்க. இரவு 7:30 மணிக்கு திரும்பி வந்த நுபூர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இரவு 9:30 மணிக்கு டாக்டர் ராஜேஷை கொண்டு வந்து விட்ட டிரைவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் டாக்டர் சாரை 9:30 மணிக்கு வீட்டோட என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டுட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற டாக்டரோட மாமனார் வீட்டில் காரை பார்க் பண்ணுறதுக்காக போனேன். காரணம், இந்த பில்டிங்கில் கார் பார்க்கிங் கிடையாது. காரை பார்க் பண்ணிவிட்டு சாவியை கொடுக்கறதுக்காக நான் டாக்டர் சார் வீட்டுக்கு வந்தேன். அப்போ மணி 9:45 இருக்கும். நுபூர் மேடமும் ஆரிஷியும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஹேம்நாத் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தான். அப்போ டாக்டர் ஹாலில் நடந்து வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாரு. நான் சாவியை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆரிஷியையும் ஹேம்நாத்தையும் நான் கடைசியாக பார்த்தது அப்போ தான். அடுத்து டாக்டர் ராஜேஷ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, டிரைவர் வந்து சாவி கொடுத்துட்டு போனதுக்கு பிறகு ஆரிஷி சாப்பிட்டுட்டு அவர் ரூமுக்கு போயிட்டா. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் நுபூரும் எங்கள் ரூமுக்கு போனோம். அப்போ நுபூர் மே 26 வர்ற எங்கள் மகளோட பிறந்தநாளுக்கு கிஃப்டாக வாங்கி வச்சுருந்த சோனி டிஜிட்டல் கேமராவை இப்போவே பொண்ணுக்கிட்ட கொடுத்துர்லான்னு சொன்னான். நாங்கள் 2 பேரும் அவள் ரூமுக்கு போனோம். அவள் தூங்காமல் புக்கு பிடிச்சிட்டு இருந்தா. நாங்கள் போய் கிஃப்ட்டை கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவள் அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்தான். அந்த கேமராவில் நாங்கள் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் அவளுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அதுதான் நாங்கள் அவளை கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் என்னோடய மெயிலையெல்லாம் செக் பண்ணிவிட்டு 12 மணிக்கு நான் தூங்கிட்டேன். அடுத்ததாக ஆரிஷியோட அம்மா நுபூர் காலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நைட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு நாங்கள் ரூமில் வந்து படுத்துட்டோம். காலையில் 6 மணிக்கு காலிங் பெல் திறந்து அடிக்கிறது கேட்டு தான் நான் எந்திரிச்சேன். அப்போது என் மக ரூமுக்கு போய் பார்த்தப்போ என் மக இருந்த நிலைமையை பார்த்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் அப்படியே உறைஞ்சி போயிட்டேன். அடுத்ததாக வேலைக்காரியோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு நான் நுபூர் மேடம் வீட்டுக்கு போனேன். அப்போ கதவு சாத்தியிருந்தது. காலிங் பெல் அடித்தேன். யாருமே வந்து கதவை திறக்கலை. தொடர்ந்து 4-5 முறை அடித்த பிறகு நுபூர் மேடம் உள்ளேருந்து பேசினாங்க. ஹேம்நாத் எங்கேன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். உடனே அவங்க ஹேம்நாத் பால் வாங்க கடைக்கு போயிருக்கலாம், அவன் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அவர் எப்போ வர்றது, உங்ககிட்ட வேறு சாவி இருக்குல்ல, அதை கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ மேடம், நீ போய் ஜன்னல்கிட்ட நில்லு, நான் மேலேருந்து சாவியை கீழே வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கீழே இறங்கி போய் ஜன்னல்கிட்ட நின்னேன். அப்போ மேடம், கதவை நல்லா தள்ளி பார்த்தியா, பூட்டி இருக்கா இல்லை சும்மா தான் சாத்தி இருந்ததான்னு கேட்டாங்க. தெரியல மேடம், நீங்கள் சாவியை போடுங்க, நான் நல்லா தள்ளி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சாவியை போட சொன்னேன். அவங்க சாவியை கீழே போட்டாங்க. நான் சாவி எடுத்துகிட்டு மேலே வந்தேன். மேலே வந்து பார்த்தப்போ கதவு சும்மா தான் சாத்தப்பட்டது. கதவை தள்ளி திறந்துட்டு நான் உள்ளே போகிறப்போ ஆரிஷியோட ரூமில் இருந்து மேடமும் டாக்டர் சாரும் அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. நான் வேகமாக உள்ளே போய் பார்க்குறப்போ ஆரிஷி பாப்பா கட்டிலில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறது தான் நான் பார்த்தேன். அப்போ டாக்டர் சார் என்னை பார்த்து ஹேம்நாத் பண்ண காரியத்தை பார்த்தியான்னு சொல்லிட்டு
சத்தமாக அழுக ஆரம்பித்தார். உடனடியாக நான் வெளியே போய் எல்லாத்திட்டையும் சொன்னேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. அன்னைக்கு அதுதான் நடந்தது அப்படிங்கிறது வேலைக்காரியோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது 4 பேரும், அதாவது அந்த சம்பவம் நடக்கிறப்போ சம்மந்தப்பட்ட 4 பேரும் தனித்தனியாக அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 9:45க்கு வர்றப்போ வீட்டில் எல்லோரும் நார்மலாக தான் இருந்தாங்க. ஆரிசியும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டு இருந்தாங்க. ஹேம்நாத் பரிமாறிட்டு இருந்தான். டாக்டர் கேஷுவலாக வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாரு அப்படின்னா, அப்போ அந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அடுத்ததாக டாக்டரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மகளுக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து 12 மணிக்கு அவர் மெயிலெல்லாம் செக் பண்ணிவிட்டு படுக்கிற வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை, எப்பவும் போல தான் இருந்தது. ஆக 12 மணியிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் ஒரு புரியாத புதிராக இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஆலிபல் சவுண்டு கேட்டு எந்திரிச்சு அவங்க அம்மா ஹேம்நாத் எங்கேயோ வெளியே போயிருக்கான்னு நினச்சிட்டு பகரூமுக்கு போகிறாங்க. அங்கே தான் ஆரிசி ரத்த வெள்ளத்தில் இறந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ அந்த நேரத்துக்கு போலீஸ் தகவல் கொடுத்து போலீஸும் வர்றாங்க. போலீஸ் வர்றதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வேலைக்காரி அக்கம் பக்கத்தில் சொல்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேர் ஆரிசியோட உடலை பார்க்குறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வர்றதும் போகிறதுமா இருந்ததுனால நிறைய தடயங்கள் கிடைக்காம போயிடுச்சு போலீஸுக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வழக்கு இவ்வளோ சிக்கலானதுக்கு அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க வந்துட்டு போனது தான் காரணம். ஏன்னா கைரேகை நிபுணர்கள் உள்ளே வந்து செக் பண்ணப்போ 30லேருந்து 40 கைரேகைகளை அங்கே பார்த்துருக்காங்க. அது எல்லாரும் ஆரிசியை பார்க்க வந்தவங்களோட கைரேகைகள். அதே நேரம் போலீஸு வந்து விசாரிக்கிறப்போ ஆரிசியை பார்க்க வந்தவங்களில் சில பேர் இங்கே ரத்தத்தை காலடி தடங்களை பார்த்ததாகவும் விரல் கம்பிகளில் ரத்தம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. போலீஸ் இப்போது உள்ளே வந்து பார்த்தப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, போலீஸ் உள்ளே வந்து பார்க்குறப்போ முன்னாடி இருக்கிற ரூமில் டீபாய் மேலே ஒரு விஸ்கி பாட்டில் இருந்திருக்கு. அதில் கொஞ்சம் ரத்தக்கரைகளும் இருந்திருக்கு. அந்த ரத்தக்கரைகளை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அது ஹேம்நாத்தோட ப்ளஸ் ஆரிசியோட ரத்தக்கரைகள்னு தெரிஞ்சிருக்கு. விஸ்கி பாட்டில் அங்கே எப்படி வந்தது அப்படிங்கிறது போலீஸோட முதல் சந்தேகம். அதே மாதிரி மேலே மாடி ரூமில் செக் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் ராஜேஷ்கிட்ட கேட்டப்போ ராஜேஷ் சாவியை பற்றி ஒன்றும் சொல்லாமல் தன்னோட ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டதுனால அன்னைக்கு பூரா நாங்கள் மேலே போய் பார்க்க முடியல. கீழேயே வந்து ஆரிசியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறதுக்கு உண்டான வேலைகளில் நாங்கள் இருந்துட்டோம். இப்போது இவங்க 4 பேரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தோணுது? யார் வந்து ஆரிசியை ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேம்நாத் தான் குற்றவாளியாக இருக்கணும். காரணம், வேலைக்காரன் அந்த இடத்துல இல்லை. அவன் தான் வீட்டில் தங்கியிருந்த ஒருத்தன் காணாமல் போயிருக்கான். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வேலைக்காரனோட செயல்பாடாக தான் இருக்கும் இது அப்படிங்கிற எண்ணத்தில் போலீஸும் விசாரணை பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை பற்றி பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அவங்க ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாவி எங்கள் இல்லை எமர்ஜென்சியாக இருக்குன்னு சொல்லவும் பூட்டை உடைச்சி மேலே போய் பார்க்குறாங்க. மேலே போய் பார்த்தா ஏசியோட அவுட்டர் சைடில் கீழே ஒரு டெட் பாடி போர்வை சுத்தப்பட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஆரிசியை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்ட ஹேம்ராஜ் அங்கே கொலை செய்யப்பட்டு, ஆரிசி எப்படி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி தலையில் தாக்கப்பட்டு கழுத்து அறுபட்ட நிலையில் அங்கே பிணமாக கிடக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. போலீஸ் உடனடியாக விசாரணையோட கோணத்தை மாற்றி வீட்டில் ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாரோட ஆதாரங்களை சேகரிக்கிறத வச்சு பார்த்தா இந்த கேஸ் எப்படி திரும்பிடுச்சுன்னா, ஆரிசியோட அப்பா அம்மா தான் ஆரிசியை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம், ஹேம்ராஜும் ஆரிசியும் தவறான தொடர்பில் இருந்திருக்கலாம். ராஜேஷ் நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ரூம் விட்டு வெளியே வர்றப்போ ஹேம்ராஜோட ரூம் கதவு திறந்துருக்கிறத பார்த்துருக்கலாம். அங்கே போய் பார்த்தப்போ ஹேம்ராஜ் இல்லை அப்படிங்கிறதுனால ஆரிசியோட ரூம் நோக்கி போயிருக்கலாம். அங்கே இவங்க 2 பேரும் உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிற பார்த்த ராஜேஷ் முன்னாடியாக கோல்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு உள்ளே போய் ராஜேஷோட தலையில் பலமாக தாக்க முற்பட்டுருக்கலாம். அந்த நேரத்தில் ராஜேஷ் கொஞ்சம் விலக அந்த அடி ஆரிசியோட தலையில் விழுந்திருக்கலாம். இன்னும் அதிகமாக கோபமான ராஜேஷ் மறுபடியும் ராஜேஷை அடித்து கொண்டு மாடியில் கொண்டு போய் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் போலீஸாரோட ஸ்டேட்மெண்ட். காரணம், இதில் நிறைய தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் நம்ம அம்மா அப்பா பக்கம் குற்றம் திரும்பிடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையாக பண்ண மாதிரியும் போலீஸ் சொல்லுது. காரணம், அன்றைக்கி நைட்டு ராஜேஷோட வாக்குமூலத்தில் கரண்ட் போனதாக ராஜேஷ் சொல்லியிருக்காரு.
ஆனால் அந்த ஏரியாவில் லைன்மெண்ட்டை விசாரித்தப்போ அவங்க பவர் கட்டெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியாட்கள் உள்ளே வந்து போனதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வீட்டில் இருந்ததே இவங்க மட்டும்தான். அப்போ இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் முடிவு பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி கோர்ட்டுக்கும் கொண்டு போகிறாங்க. கோர்ட்டு ஒரு கட்டத்தில் பலவீனமான ஆதாரங்களின் அடிப்படையில் கோர்ட் வந்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது. அந்த நேரத்தில் இது ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்பட்டுச்சு. துல்லியமான ஆதாரங்கள் இல்லாமல் எப்படி ஆயுள் தண்டனை கொடுக்கலான்னு பரபரப்பாக பேசப்பட்டது. அடுத்ததாக இந்த வழக்கு சிபிஐ வசம் மாறுது. சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டரோட உதவியாளரான கிருஷ்ணாங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நபரோட ரூமில் செக் பண்ணி பார்க்குறப்போ ரத்தம் படிஞ்ச ஒரு தலையணையோடையும் ஒரு கத்தியும் இருக்கிறத பார்த்துருக்காங்க. கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணி 2 நாளில் ராஜ்குமார், விஜய் மண்டல்ங்கிற 2 நபர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 3 பேரையும் இந்த நார்கோ டெஸ்ட் சோதனை பண்ணுறாங்க. அதாவது இந்த போதைப் பொருளை கொடுத்து போதை மயக்கத்தில் உண்மையை வாங்குற மாதிரி ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை வச்சு விசாரணை பண்ணி குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் பயன்படும். கோர்ட்டில் இதோட ஆதாரம் செல்லுபடியாகாது. இது உறுதியான ஆதாரம் இல்லைன்னு கோர்ட்டு அதை விளக்கிடும். நார்கோ டெஸ்ட்டில் இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே போய் உள்ளே உட்காந்துருந்தோம். ஏம்ராஜிட்ட 7 மணிக்கு நுகூர் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் உள்ளே உட்காந்துட்டோம். அந்த நேரத்தில் வந்து கிருஷ்ணா தப்பாக நடக்க போட்டான். அதை பார்த்து ஏம்ராஜ் தடுத்ததுனால சண்டை போட்டு ஏம்ராஜை கொண்டுட்டாங்க. அந்த கொலையை பார்த்ததுனால ஆரிசியும் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கு முரணா பதில் சொல்கிறாங்க. ஏதோ இந்த சம்பவத்தோட தாக்கத்தினால அவங்க பேசின மாதிரியான முடிவுகள் அதில் தெரிஞ்சதுனால கோர்ட்டு வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டில் சிபிஐ வந்து சரியானபடி நிரூபிக்க தவறிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த சிபிஐ டீமையே மாற்றி சிபிஐயில் வேற ஒரு குரூப்பை உள்ளே கொண்டு வர்றாங்க. அவங்களும் விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய விசாரணையில் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலனாலும் டாக்டர் ராஜேஷ் தல்வாரும் டாக்டர் நுகூர் தல்வாரும் குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி சிபிஐ அந்த கேஸை கொண்டு போணுச்சு. காரணம் என்னென்னா அதோடைய ஆதாரங்கள்லாம் நிறைய மாற்றப்பட்டிருந்தது. அந்த விஸ்கி பாட்டிலில் இருந்தது ஆரிசியோட பிளட்டும் ஏம்ராஜோட பிளட்டும்னு முதல் வந்து போலீஸ் சொன்னாங்க. ஆனால் அடுத்த கட்டத்தில் அதில் ஆரிசியோட பிளட்டு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டாவது அந்த நேரத்தில் போலீஸ் வந்து சம்பவம் நடந்தோடனே அந்த வீட்டையே சர்வேலன்ஸில் கொண்டு வந்து எல்லா பக்கம் சோதனை பண்ணியிருக்கணும். ஆனால் மாடியில் ஒரு டெட் பாடி இருக்கிறத கூட கவனிக்காமல் அவங்க ஒரு நாள் பூரா அங்கே செக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால கோர்ட் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சு பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் இன்னொரு கோணத்தில் சோசியல் மீடியாவில் எப்படி போச்சுன்னா, வெளியிலேருந்து ஏம்ராஜுக்கு ஏதோ மிரட்டல் வந்ததாகவும் அதனால் ஏம்ராஜ் வந்து ஒருத்தனை ரூமுக்குள்ளே வச்சுருந்ததாகவும், வேலைக்காரனோட ரூமுக்குள்ளே பொதுவாக வீட்டுக்காரங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரூமுக்குள்ளே அவன் இருந்ததுனால தான் ஏம்ராஜோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவன் வயிற்றுக்குள்ளே 450 ml திரவம் மட்டும்தான் இருந்தது. அவன் இரவு உணவு சாப்பிடலங்கிறது டெஸ்ட்டில் தெரிஞ்சிருக்கு. இப்போ அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ பயத்தினால அவன் வந்து நைட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா யாராவது ரூமுக்குள்ளே இருந்திருக்காங்க தெரிஞ்சிருமோங்கிற பயத்தில் கூட அவன் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். அவன் வந்து அவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு 2 பேரும் தண்ணி அடிச்சிருக்காங்க. 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் அங்கே ஏதாவது கைகலப்பாயி அங்கே அவன் கொல்லப்பட்டிருக்கான். தற்செயலாக வெளியே வந்த ஆரிசி அதை பார்த்துருக்கலாம். பார்த்ததுனால அதே முறையில் கொலையாளி ஆரிசியை கொண்டுட்டு வெளியே வந்து முன்னாடி கதவை சும்மா சாத்திட்டு வெளியே தாள் போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி ஒரு பக்கம் ஓடுது. இப்படி எத்தனையோ வகையில் குழப்பங்கள் இருந்தாலும் ராஜேஷ் தல்வாரும் நுகர் தல்வாரும் 2013 கைது செய்யப்படுறாங்க. அவங்க கேஸை வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி ஆதாரங்கள் சரிவராமல் இல்லாததுனால பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸை வந்து குற்றவாளி கொடுத்து கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, அவங்க கொலை செஞ்சுருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கான சரியான ஆதாரங்கள் இல்லாதனால எங்களால் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க விடுதலை பண்ணிடுச்சு. உண்மையில் ஆரிசியை யார் கொண்டிருக்கலாம்? 3 தியரி சொல்லப்பட்டது. அதாவது கிருஷ்ணா அவன் டீமில் இருக்கிற 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம், ஏம்ராஜ் இங்கே வேலைக்கு வர முன்னாடி கிருஷ்ணாஜா அந்த வீட்டில் உதவியாளராக இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையும் அந்த வேலையை செஞ்சுட்டு வீட்லேயும் அவனால் வேலை செய்ய முடியறதில்ல. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணா தான் ஏம்ராஜை வேலைக்கே ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஒரு சில நேரங்களில் அவன் ரூமில் இவன் நைட்டு வந்து தங்கி இருக்கிறதா கூட அந்த பில்டிங் செக்யூரிட்டி சொல்கிறதுனால ஒன்று அவன் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு கோணம் இருக்குது. இன்னொன்று, ஏம்ராஜுக்கு தெரிஞ்ச யாரோ வெளியிலிருந்து வந்திருக்கலாம். காரணம், ஏம்ராஜ் அன்றைக்கி நைட்டு சாப்பிடாம போயிருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், ஏதோ பிரச்சனை இருக்க போய் தான் அவன் சாப்பிடாமல் இருந்திருக்கான்.
அப்படி இருக்கிறப்போ வெளியிலிருந்து வந்த நபர் கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி இவங்க பெற்றவங்க தவறான கோணத்தில் அவங்கள பார்த்ததுனால ஏதாவது நடந்திருக்கலாம். மொத்தத்தில் யார் பண்ணா எப்படி பண்ணான்னு தெரிலனாலும் ஒரு 13 வயதான ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் கொல்லப்பட்டது ரொம்ப ஒரு கொடூரமான செயலாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் இது ஒரு அன்சால்வ்டு கேஸ் தான். குற்றவாளி யாருன்னு யாருனாலையும் சரிவர நிரூபிக்க முடியல. ஆனால் எந்த காலகட்டத்திலையும் எந்த குற்றம் பண்ணாலும் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக அது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். ஏன்னா நம்ம பல வழக்குகளில் பார்த்துருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்றங்களை கூட காவல்துறை நிரூபிச்சிருக்கு. ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னு தான் நாம் எப்பவுமே விரும்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இதை பற்றின உங்கள் கமெண்ட்டுகளையும் தெரிவிங்க. அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.